முத்துவேல் வந்து பிளட் வாமிட் வந்து எடுக்குறாங்க. வீட்ல வந்து எல்லாருமே ரொம்ப பதறி போறாங்க. வடி வந்துட்டு என்னாச்சுங்க? என்னாச்சு? ஏன் இப்படி ரத்தம் வந்து எடுக்குறீங்க? என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. உடனே முத்துவேல் வந்துட்டு உடனே நீ வந்து கதிர்க்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. அவங்க தம்பி வந்துட்டு எதுக்கு கதிர்க்கு ஃபோன் பண்ணும்? எதுக்கு நீ ரத்தம் வந்து எடுத்தா அவன் எதுக்கு ஃபோன் பண்ணும்? ஏதோ உங்க 2 பேத்துக்குள்ள நடக்குது. இப்ப சொல்ல போறீங்களா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவா இருந்தாலும் நான் கதிர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். கதிருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. வாங்க தொடர்ந்து கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனா வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. கூடவே வந்து தங்கமயிலையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. செந்தில் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவன் எங்க தான் போறா? நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ தங்கமயில தான் இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. வந்து பார்த்தா வந்து தங்கமயிலையும் இவ்வளவு தான் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுக்கா? ஏன்காக நேத்து பேசிட்டே நீங்க கட் பண்ணிட்டீங்க? என்னதான்க்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் சித்தப்பாவை பார்த்தேன். சித்தப்பாட்ட பேசணுங்கிறதுக்காக தான் போனேன். ஆனா இவர் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட பேசிட்டாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் பதில் சொல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனா அதுக்கும் கோவப்பட்டு தான் இருப்பாருன்னு நினைச்சேன் அப்படின்றாரு. மாமா அப்படிதானக்கா, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல மீனா, எனக்கு ஏதோ தோணுது. அவர் வந்து ரொம்ப என் மேல கோவமா இருக்காருன்னு தோணுது அப்படின்றாங்க. இருந்தா இருந்துட்டு போட்டுங்க. நீங்க தான் வந்து இனிமே லைஃப் அவர் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. நான் இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இனிமே அவரை பத்தி என்னது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க போட்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க மீனா. மயில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மைதான் மீனா, இனிமே அவர் லைஃப்ல வந்து வரதுக்கு வந்து தகுதியே இல்லாதவ. எனக்கும் அவர் வேணாம். எனக்குன்னு என் குழந்தை இருக்குல்ல, நான் அதை பார்த்துட்டே சந்தோஷமா இருந்துப்பேன். அந்த குழந்தைய நான் நல்லபடியா வளர்த்துட்டாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அக்கா, எப்படியா இருந்தாலும் வந்து இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இப்ப இல்லைனா ஏதோ ஒரு நாள் வந்து தெரியும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க மீனா. இப்பன்னு மட்டும் இல்ல வேணா, எப்ப தெரிஞ்சாலும் ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்தே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். நான் வந்து என் குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கேயே இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, இல்லக்கா தப்பு, நம்ம குடும்பத்தோட வந்து வாரிசு, அதை வந்து அப்படியே விடுறது வந்து தப்பு இல்லையா? நீங்க இங்கதான் இருக்கீங்க, எப்போதுமே வந்து எங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கீங்க, எப்படி வந்து எங்களுக்கு தெரியாம போகும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. உண்மைதான் இல்ல மீனா, நான் உங்க கண்ணு முன்னாடியே இருந்தா நம்ம மாசமா இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியதானே வேணும். அப்ப நான் வந்து ஊரை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு இருக்கேன். நான் இதை வந்து சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து மீனா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? மாமா எப்படியும் உன்னை ஏத்துப்பாங்க, இருங்க ஒரு டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல மீனா, 2 நாள்ல வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங் வருது. அதுல வந்து நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு நான் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செந்தில் வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ ஏன் இவள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? எப்படியோ எங்க அண்ணனுக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுது, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து முத்துவேலை வந்து காமிக்கிறாங்க. முத்துவேலும் கதிரும் வந்து திருச்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து கதிர் கார்ல ஏற போகும்போதே வந்து சக்திவேல் வந்து பாத்துறான். என்ன என் அண்ணன் வந்து இவன் கார்ல ஏறி போறாங்க, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, இவங்க 2 பேத்துக்கும் தான் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சக்திவேல் வந்து சந்தேகப்படுறாங்க. சரி எதுவும் இருந்தாலும் பாத்துக்கலாம், முத்துனா கத்திரிக்காய் சந்தைக்கு வந்ததானே திறனும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து திருச்சிக்கு ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து செக் பண்ண சொல்றாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து சத்தம் போடுறாங்க, நீங்க எல்லாம் படிச்சது தானே, இப்படி அவங்க ஃபேமிலி மெம்பர் அசால்ட்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சண்டை போடுறாங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ரொம்ப கேன்சர், ரொம்ப ரேர் கேஸ், இது வந்து ரொம்ப முத்தி போச்சு, இவரோட கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கதிர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சார் என்னாச்சு? இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, இதை வந்து கியூர் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒருவேளை நீங்க பிகினிங்லேயே வந்து கூட்டிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து கியூர் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. ஆனா இவரோட கடைசி ஸ்டேஜ், இவரு இனிமே வந்து அவர் நாள் கணக்கு எண்ணிட்டு இருக்க மாதிரி, பிளட் வாமிட்டோ இல்ல வேற எதுவும் வந்துச்சுனாவோ நீங்க வந்து உடனே வந்து அட்மிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு மட்டும் ஒரு டேப்லெட் வந்து எடுத்து கொடுக்குறேன், அதை வந்து ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க, பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை கூட்டிட்டு வராங்க. டேப்லெட் கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா எல்லாமே வந்து கரெக்டான டைம்ல போடுங்க, இல்லாட்டி நான் அந்த டைமுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து கதையை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்துவே வந்துட்டு, இல்ல உனக்கு எதுக்கு சிரமம், நான் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்றியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே கதை இருந்துட்டு, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துவேல் சொல்றாங்க, இதை வந்து இந்த விஷயம் வந்து ராஜிக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ உன் குடும்பத்துக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது, என்னோட டெத் வந்து ஒரு நேச்சுரலாவே இருக்கட்டும், நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதோ எதுவுமே ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து கதிர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இதை எப்படி நான் என் ஒய்ஃபையும் என் அம்மாட்டையும் மறைப்பேன் நீங்க நினைச்சீங்க? அதெல்லாம் முடியாது, நான் சொல்லிதான் தீர்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்துவேல் வந்துட்டு, இது வந்து என்னோட கடைசி ஆசையா கூட நினைச்சுக்க, இது வந்து என் பொண்ணுக்கு தெரிய வேணாம், தங்கச்சிக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்சா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்க, அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து டிராப் பண்ற நேரம் கரெக்டா வந்து குமார் வந்து பாத்துறான். குமார் பார்த்துட்டு ஓடி வந்து, என்ன விருப்பாச்சு, நீ ஏன் வயன் கூட வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கு கதிர் தான் பதில் சொல்றாங்க, இல்ல வந்துட்டு இருக்கேன், அந்த பஸ்ல ஏற போறாங்க, நானும் தான் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து சமாளிச்சு பேசுறாங்க. சரி கதிர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணாலே வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அத வந்து குமார் பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அவள் சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கம் வந்து செந்தில் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ ஏதோ ரொம்ப செல்ல மகள்னு அவளை வந்து ரொம்ப கொஞ்சிரிய, அவ எப்பவுமே வந்து தங்கமேல்கிட்ட பேசிட்டே இருக்கா, ஒழுங்கா கூப்பிட்டு விசாரிமா அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து கோமதியும் பாண்டியனும் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் அவ மீனா அப்படி இருக்க மாட்டாளே, அவ ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து சரவணன் வந்து வீட்டுல வந்து கத்திட்டு இருக்காங்க. நான் அவளை பார்த்து அவ்வளவு திட்டுறேன், அவ பாட்டுக்கு போறாமா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் தங்கமயில், நானும் சித்தப்பா வந்தோம், அவ பாட்டுக்கு வந்து மாமன்ட்ட மட்டும் பேசிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா, நான் கூப்பிட்டு பேசுறேன், நான் சண்டை போடுறேன், அவ எதுவுமே காதுல வாங்கி வாங்காத மாதிரி போறா, டிராமா பண்றாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்துட்டு அவளுக்கு டிராமா பண்றதா அதிசயம், அதெல்லாம் பண்ணாதான் செய்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து கோமதி வந்து மீனாவுக்கு போன் பண்றாங்க. மீனாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மீனா வீட்டுக்கு போனோம்னா என்னாச்சுதான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டியன் வந்து கேக்குறாங்க, ஏமா அவ பண்ற விஷயம் இன்னும் உனக்கு பத்தலையா, இல்ல உன்னையும் ஜெயில உட்கார வைக்கிற வரைக்கும் அவ வந்து அவளை நம்பிட்டு தான் இருக்க போறியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அது வந்து அவளுக்கு மீனாவுக்கு வந்து எனக்கு புரியல மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோமதி சொல்றாங்க, நீ ஏன் தங்கமல்ட்ட இன்னும் பேசிட்டு இருக்க, அவளோட ஏன் இன்னும் ஒட்டி உறவாடிட்டு இருக்க, அவதான் வந்து நம்மளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்றாங்க, கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் வந்து சரியா போயிரும், அவங்க வந்து மாமாவுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்து ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் வந்து அன்னைக்கு கோயில்ல பார்த்து பேசினேன்னா அவங்க வந்து மாமாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நான் அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், ஊரை விட்டு வெளியே போயிடுறேன், வேற எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்றாங்க. எதுக்கு அவ டக்குன்னு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது ஒண்ணும் இல்ல அக்கா வந்து மாசமா இருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து மொத்த குடும்பம் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றோம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அக்கா மாசமா இருக்காங்க அப்படின்றாங்க. இது சரவணனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும் ஆனா அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா கோமதி வந்து தலையில அடிச்சுக்கிட்டே அழுகுறாங்க. ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி புத்தி போகுது, எப்படி இந்த மாதிரி வந்து அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. பாண்டியனும் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. என்ன பண்றது, நம்ம வீட்டோட வாரிசு அவ சுமக்கிறா, அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் ஆயிட்டு இருக்கு, அவ விட்டுட்டு போறேன்ற மாதிரி சொல்றா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து சரவணன் அந்த நேரத்துல வராரு. சரவணனை பார்த்தனும் கோமதி வந்து ஆயிராங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு அளவுக்கு கேவலப்படுத்திட்டு வந்திருக்க, உண்மையிலேயே நீ என் வயிற்றுலதான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து திட்டாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் என்னமா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மயில பாத்தியா, மயில பார்த்து பேசினியா, அவ மாசமா இருக்கத சொன்னாலா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அவ சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மீனா தான் சொல்றாங்க, இல்ல மாமா அக்கா சொன்னது உண்மைதான், நான் தான் செக்கப் கூட்டிட்டு போனேன், அவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இல்லாம வந்து ரொம்ப கஷ்டமும் படுறாங்க. என்னமா இப்ப பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இனிமே என்ன பண்றது, நீ தான் பாக்கணும், உனக்கு மயில் வேணும் குழந்தை வேணும்னு நினைச்சனா நீ போய் கூட்டிட்டு வா, இல்ல அப்படின்னா வந்து அவளை விட்டு அவனாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து, எப்படி நீ அவள சொல்ற, அவ வந்து நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கா, அவதான் நமக்கு மருமக, அவ ஏதோ கோவத்துல பண்ணிருப்பா, ஏதோ ஒரு ஆதங்கத்துல பண்ணிருப்பா, நம்ம தான் பெரிய இடத்துல இருந்து மன்னிச்சு விடணும், நம்ம மன்னிச்சிருவோம், நீ போய் மருமகளை கூட்டிட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, இல்ல மாமா இது ரொம்ப லேட்டு, அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து தயாராயிட்டாங்க, அவங்க வந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இனிமே வந்து மாமா கண்ணிலே படமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்ல டைவர்ஸ்க்கும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரண் வந்து அழுவுறாது, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து மயில போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதே டைம்ல வந்து சக்திவேல் ஃபேமிலிய வந்து காமிக்கிறாங்க. முத்துவேல் வந்து பிளட் வாமிட் பண்றாரு. அந்த டைம்ல வந்து வடிவ வந்து பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழுகும் போது எல்லாமே கரெக்டா அந்த டைம்ல வந்துடுறாங்க. வந்துட்டு என்னன்னா ஆச்சு, ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னன்னா ஆச்சு, உன் உடம்புக்கு என்னதானே ஆச்சு, ஏன்னா என்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி வந்து சக்தி பேசிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சரிஞ்சு விழுறாரு. விழுந்த கொஞ்ச நேரத்துல வந்து கதிருக்கு போன் பண்ணு, கதிர் வந்து வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கரெக்டா வந்து கதிருக்கு வந்து குமார் வந்து போன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ரத்தம் வந்து எடுத்துறாரு, ஒன்னதான் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சக்திவேல் வந்து ரொம்ப கோவப்படுறான். என் பொண்ணு ராஜிய பாக்கணும், என் பொண்ணை கூட்டிட்டு வரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவ வந்து ஒரு எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமுக்காக போயிருக்கா, வரத்துக்கு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அவள்கிட்ட வந்து இதை பத்தி சொல்ல வேணாம், எனக்கு ஒரு மாதிரியா ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரத்தம் வந்து எடுத்துட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து கோமதியும் அழுகுறாங்க. என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு வந்து கேன்சர்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப அழுகுறாங்க. சக்தி வந்து, இல்ல நீ போய் சொல்ற, என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிறதுக்காக வந்து என் அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவருக்கு என்னென்னமோ பிரச்சனைன்னு நீ சொல்லிக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது கதிர் வந்து கோவப்படுறான். என்னங்க உங்க புத்தி மாதிரி தான் எங்களும் எனக்கு ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்களா, அவருக்கு வந்து கேன்சர், இது கடைசி ஸ்டேஜ், இதை நீங்களாம் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணாம தான் இருந்தா அவர் இந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்காரு, நீங்க முன்னாடியே பார்த்து உடம்புக்கு என்னாச்சுன்னா ஏதாச்சுன்னா நீ ஏதாச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவருக்கு
வந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா வந்து இப்ப வந்து கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லா டைமே வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஃபேமிலி எல்லாமே அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்து கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் பிளட் வாமிட் பண்ணிட்டாங்க. நீங்க தான் உடனே அட்மிட் பண்ணணும்னு சொன்னீங்களா சார், என்னாச்சு அப்படின்னு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து ரொம்ப லோவா ஆகுது. ஒரு மாதிரி லைன் மாதிரியே வந்து இதோட வந்து எபிசோட் முடியுது. நாளைய எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.